Hi friends, welcome back to AutoCAD tutorial Tamil. So இந்த வீடியோல வந்து customize user interface, அதாவது user coordinate system அப்படின்னு சொல்லுவாங்க, user interface அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ AutoCAD சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ AutoCADல வந்து டூல்ஸை வந்து கிராஃபிக்ஸாகவும் அக்சஸ் பண்ணலாம், அட் த சேம் டைம் கமெண்ட்ஸாகவும் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ ப்ரீவியஸ் வீடியோட எண்டில் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டார் ட்ராயிங் கொடுத்துரும். ஸோ ஒர்க் ஸ்பேஸ் ஸ்விட்சிங்கில் வந்து அந்த கஸ்டமைஸ், ஸோ இதுதான் கஸ்டமைஸ் யூசர் இன்டர்ஃபேஸ், ஸோ யூஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் அப்படின்னா கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் மூலிமா அக்சஸ் பண்ணும்போது என்ன கமெண்ட்ஸை கொடுத்தா என்ன கமெண்ட் அக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஆட்டோகேடில் டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணலாம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு வந்து இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து சேவ் ஆகும். கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ், அதாவது அண்டு வந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நமக்கு தேவையான ஷார்ட்கட்ஸை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த கஸ்டமைஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ நீங்கள் இதை வேறு எங்கே எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ மேனேஜில் யூசர் இன்டர்ஃபேஸ், ஸோ நீங்கள் இதை டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த இருக்குது என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் இருக்கோ ஸோ எல்லா கமெண்ட்ஸுமே இதில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ணோன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு மெயின் வந்து இதான் இந்த இருக்குது. ஸோ இதில் வந்து மவுஸ் பட்டனை எப்படி கிளிக் ஆகணும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல மாற்ற போகிறீங்க, மேனேஜரில் வந்து யூஏயில் கஸ்டமைஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட்ஸ் கீ அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ கமாண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இப்போ 3D ரொட்டேட், ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதோட நேம், ஸோ அதோட டீட்டெயில்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் 3D ரொட்டேட், ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன வரணும் அப்படிங்கிறத வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மவுஸ் பட்டன், ஸோ இந்த இருக்க மவுஸ் பட்டன், ஸோ கீபோர்ட் ஷார்ட்கட், ஸோ இதில் ஷார்ட்கட் கீஸ், ஸோ இதில் நம்ம எல்லா ஷார்ட்கட் கீஸும் இதில் இருக்கும். ஸோ சேவ்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கண்ட்ரோல் சேவஸ், ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ளஸ் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து சேவஸ் வந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதை எடிட் பண்ணனாலும் எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ சேவ் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இந்த கீபோர்ட் ஷார்ட்கட் எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லி பார்ப்போம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இப்போ எனக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்தா தான் எனக்கு சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ செட் பண்ணி நான் வந்து அதை அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இப்போ ஒரு ட்ராயிங் வந்து எடுக்கேன். ஸோ இப்போ நான் வந்து லைன் இருக்குது. ஸோ F8 பண்ணிங்க. ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஒன்று இருக்குது. ஸோ நான் இதை சேவ் பண்ண போகிறேன். நான் இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் டீயை கொடுத்துருக்கேன். ஸோ நான் கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்த உடனே எனக்கு வந்து நான் அந்த டி டைப் பண்ணது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணதுனால டின்னு வந்துருக்கு. ஸோ நான் இது டேரெக்டாக வந்து சேவ் ட்ராயிங் டேரெக்டாக வந்துச்சு. ஸோ நான் அதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மறுபடியும் நான் கண்ட்ரோல் டி கொடுத்தேன். ஸோ நம்ம ட்ராயிங் வந்து கண்ட்ரோல் டி கொடுத்தா நீங்கள் வந்து சேவ்ங்கிற அந்த டூலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை மறுபடியும் அகைன் யூசர் இன்டர்ஃபேஸ், ஸோ இதில் கீபோர்ட் ஷார்ட்கட்டில் ஷார்ட்கட் கீஸ், ஸோ இதில் சேவ் இருக்குது. இதில் இந்த டி இருக்கா, டீயை நான் எடுத்துகிட்டு நான் மறுபடியும் அகைன் எஸ்ன்னு வச்சிடுறேன். ஸோ அப்ளை ஓகே. ஸோ நான் இப்போ மறுபடியும் அகைன் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கொடுக்கேன். ஸோ நான் இப்போ எஸ் கொடுத்தேன். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி போன தடவை கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்ததுனால சேவ்ங்கிற டூலை வந்து எடுத்தேன். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கொடுத்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் எஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த சேவ்ங்கிற ஆப்ஷனை வந்து அக்சஸ் பண்ண முடியுது.
ஸோ இதை மாதிரி தான் உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட் கீஸ் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன வந்து ஆக்சஸ் ஆகணும். ஸோ இதை இங்கேயும் எடுக்கலாம், இல்லைனா இந்த கஸ்டமைஸ். ஸோ இதன் மூலயமா மவுஸ் பட்டன் தான் இருக்குது. ஸோ மவுஸ் பட்டனோட சிங்கிள் கிளிக் என்ன பண்ணணும், லெஃப்ட் ப்ளஸ் கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஸோ சென்டர் ப்ளஸ் கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும், ஸோ வேறு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் கிளிக். ஸோ இது பண்ணால் என்ன ஆகும், ஸோ இது உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து இதை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி கமாண்ட் மூலிமா அக்சஸ் பண்ணும்போது என்ன கமாண்ட் கொடுத்தா என்ன கமாண்ட் அக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஆட்டோக்குள்ளே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான ஷார்ட்கட் கீஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பார்த்தோம். எக்ஸாம்பிளுக்கு சேவ்ங்கிற கீயை வந்து எப்படி டி கொடுத்தா எப்படி அக்சஸ் ஆகுது, எஸ் கொடுத்தா எப்படி அக்சஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த கமாண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் இருக்குது, இந்த கமெண்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதன் மூலிமா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எடிட் அலையாஸ். ஸோ இந்த எடிட் அலையாஸ் அதாவது கமாண்டை வந்து டோட்டலாக மாற்ற போகிறீங்க. அதாவது கொடுக்குற இன்புட் கமாண்ட், ஸோ ஷார்ட்கட் இல்லாமல் கமாண்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோக்கல்ல நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா கமாண்ட்ஸும் இந்த நோட் பேடில் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ பார்ப்போம், எல்லா கமெண்ட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் 3Aனா 3D அரே, அதுக்கப்புறம் ஏ கொடுத்தீங்கன்னா ஆர்க்கு, அதுக்கப்புறம் ஏஏ கொடுத்தா ஏரியா, அதுக்கப்புறம் ஹேட்ச் பண்ணால் பிஹெச் கொடுத்தீங்கன்னா ஹேட்ச் அக்சஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாமே இதில் அந்த நோட் பேடில் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இதில் பிரிண்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக எல்லா கமெண்ட்ஸுமே இருக்கும். லைன் இருக்கும், மூவ் இருக்கும், காப்பி, ஆஃப்செட், எல்லா இதோட ஷார்ட்கட்ஸும் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் கீ எதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் இதை பிரிண்ட் எடுத்து கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த கஸ்டமைஸ் யூசர் இன்டர்ஃபேஸ், ஸோ கமாண்ட் மூலிமா அக்சஸ் பண்ணுறது, ஸோ கமாண்டை எப்படியெல்லாம் எந்த ஷார்ட்கட் கீஸ் கொடுத்து எந்த கமாண்ட் அக்சஸ் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.